ஸோ வணக்க மக்களே, ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து என்ன வழி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் அட்வென்ச்சர் 390 ஓட்ட போகிறோம். ஏன்னா கேடிஎம் 390ன்னு சொல்லிட்டு ஹிமாலயன் ஓடிட்டுருக்கே அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக ஒன்றும் இல்லை, இது வந்து நான் வந்து ப்ரெசண்ட்டாக ஓட்டிகிட்ருக்க பைக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், 14,700 கிலோ கிட்ட 15,000 கிலோமீட்டர் வந்துச்சு, ஓட்டியாச்சு. ஸோ அப்படின்ட்டு இருக்க பட்சத்தில் இப்போ வந்து நம்ம வந்து கேடிஎம் இதோ அட்வென்ச்சர் நிற்குது இல்லையா, அட்வென்ச்சர் தான் வந்து எடுத்து ஓட்ட போகிறோம். ஸோ ரெடியாக நிற்கிது, நமக்குனே நிற்கிற மாதிரியே நிற்குதுல்ல. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நமக்கு வண்டி வந்து யார் தரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கே மோட்டார்ஸு சிவகாசியில் வந்து நமக்கு வண்டி தராங்க. ஸோ நமக்குனே வந்து நின்றுட்டுருக்கு கரெக்டாக ரெடியாக. ஸோ வண்டி ஃபஸ்ட்டு லுக்கை பார்த்துருவோம். ஸோ லுக்கு சும்மா மிரட்டலாக இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த டாக்கர் ரேலியிலலாம் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் இதில் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த இடத்துல எம்டியாக கொடுத்துருக்காங்க. 390X வெர்ஷனு நம்ம இப்போ ஓட்ட போகிறது. ஸோ பட் விஷயம் வந்து எல்லாம் ஒன்று தான். ஆக்சுவலாக உள்ளே இருக்க மேட்ரிகிட்டர் எல்லாம் ஒன்று தான். ஃபீச்சர் வைஸில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக வந்து எஸ் வேரியண்ட்லையும் எக்ஸ் வேரியண்ட்லையும் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து ஸ்போக் வீல்ஸ் வரும். ஸோ இங்கே வந்து அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அலாய் வித் டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் அப்போலோ டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சேம் அப்போலோ டயர்ஸ் தான் நினைக்கிறேன், பட் ஸ்போக் வீல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அண்டு பரவாயில்லையே, பை டிஃபால்ட்டாகவே கிராஷ் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா சாலிடாக தான் இருக்குது. வண்டி பார்க்கவே செம்ம பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி பை பர்சனலாக எல்லாருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நம்மளோட ஹிமாலயனுக்குமே வந்து இந்த செட்டப் தான் போடுறதா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி வரும்னா ஃபுல் விண்ட்ஷீல்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வர மாதிரி. ஓகே, ஓ ரெடி டு ரேஸ் போர்டு செம பெருசாக நல்லா செமையாக காமிச்சிருக்காங்க. ஸோ அட்வென்ச்சர் எக்ஸு, ஸோ நல்லா ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இதெல்லாமே பார்க்கும்போது செமையாக இருக்குது. ஆக்சுவலாக வண்டி பார்க்கும் போதே அப்படியே ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. மோட்டோஸில் கூட ஒரு இது பார்த்தோம், வண்டி பார்த்தோம், இந்த மாதிரி தான் இருந்தது. தட் மீன்ஸ் ஹிமாலயன் தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஓ காலுமே ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. சஸ்பென்ஷன் ஓகே, நைஸ். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அடிஷ்னலாக அந்த எஸ் வேரியண்ட்டில். ஸோ இங்கே வந்து அது இல்லை. ஆக்சுவலாக பழைய அட்வென்ச்சர் ஓட்டியிருக்கேன் நான், பட் பயங்கரமாக ஓட்டினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் தான். ஸோ ரொம்ப பயங்கரமாக அடித்து நொறுக்கினது வந்து ஹிமாலயன் தான் அடித்து நொறுக்கியிருந்தேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இப்போ வந்து நம்ம கேடிஎம் ஓட்ட போகிறோம். ஓ ஓகே, சஸ்பென்ஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு ஹிமாலயனில் இருக்க மாதிரி கொஞ்சம் டாப்பில் இருக்க மாதிரி இல்லை, நல்லா தான் இருக்குது. ஓ சூப்பருங்க, ஆக்சுவலி செமையாக இருக்குது. பிக்கப் வைஸில் கொஞ்சம் ஏதோ குட்டி உண்டா லாக் கேட்குற மாதிரி ஃபீல் இருக்குது. வாவ், ஆக்சுவலாக இனிஷியலாக தான் வந்து மேபி ஒரு மணி நின்றுட்டு இருந்தேனா அப்படி இருந்துச்சுன்னு தெரில. ஒரு முறுக்குனா பாருங்கள், டக்குன்னு இந்த இதுக்கிட்ட வந்த மாதிரி இருந்தது. லைட்டாக சொன்ன மாதிரி லைட்டாக கொஞ்சம் ஒரு ஹார்ட் பீட்டு இதாகிற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஜஸ்ட் ஒரு முறுக்கர் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம ஒரு த்ராட்டில் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ த்ராட்டில் கொடுக்கும்போது ஒரு இது தெரியல, தட் மீன்ஸ் நம்மளை இப்படி இழுத்துட்டு போகுது அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த போர்ஷனில் அடித்து நொறுக்கிட்டு போகுது. ஓ பிரேக்குமே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக என் ஹைட்டுக்கு வந்து விண்டு நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுதுங்க, செம்மையாக இருக்குது இது. ஆக்சுவலி இந்த விண்ட் ப்ரொடக்ஷனு ஆக்சுவலி நான் வந்து 5.65 கிட்ட வருவேன், 5 or 7 வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து விண்ட் ப்ரொடக்ஷன் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஹிமாலயனில் வந்து நான் அடிக்கடி சொல்வேன், எனக்கு வந்து ஏன்னா இந்த சைடில் 2 காது பக்கமும் வந்து ஏர் ஃப்ளோ அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு, என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கம்பல்சரி ஹெட்செட் போட்டுப்பேன். ஸோ ஜஸ்ட் நார்மல் ஹெட்செட் போட்டுட்டு தட் மீன்ஸ் அந்த விண்டு இதுக்காக நான் ஹெட்செட் போட்டு வச்சுருப்பேன். இப்போயுமே ஹெட்செட் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சி, ஏன்னா அப்படி தான் போட்டு வந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா விண்டு நம்ம மேலே சுத்தமாக படவே இல்லை. எனக்கு லைட்டாக படுது, எனக்கு இந்த இடத்துல படுது. ஸோ இந்த இடத்துல படுது. ஸோ அதுவுமே நான் கிளாஸ் இறக்கி விட்டுட்டேன் அப்படின்னா கூட எனக்கு சுத்தமாக எதுவும் தெரியாது. ஸோ இவ்வளோ பெரிய வைசரு ப்ளஸ் க்ளீனு. ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய வைசர் இருக்கும் போது ஃப்ரண்ட்டில் தெரியுதாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லாவே தெரியுது. ஃப்ரண்ட்டில் எனக்கு விசிபிலிட்டி நல்லாவே கிளியராகவே இருக்குது. என்ன இந்த கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார்க்கணுன்னா தான் முடியாது. ஆனால் செம்ம ஸ்மூத்துங்க, செம்ம பட்டர் ஸ்மூத்து. அதுவும் இல்லாமல் ஆக்சுவலி லோயர் ஸ்பீட்ஸு மாஸ்
ஆக்சுவலி செகண்ட் கீர்லேயே கூட நம்ம ஏதோ கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கீர் இறக்கிட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும், ஒரு ஃபீல், குட்டி ஃபீல் இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு ஃபீலே இல்லை. ஆக்சுவலி பட்டன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக ஃபீல் தருது. ஒருவேளை 15,000 கிலோமீட்ரு ஹிமாலயன் ஓட்டிட்டு திருப்பி இது ஓட்டும் அந்த மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஸ்மூத்தாக இருக்கான்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு ரோடு விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. சஸ்பென்ஷன் நைஸ். ஆக்சுவலி சஸ்பென்ஷன் ட்ராவல் கூட கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலி தட் மீன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஒரு நார்மலாக பள்ளத்தில் இந்த பள்ளத்தில் விடும் போது எனக்கு பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது. சும்மா அள்ளிட்டு போதுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பெட்ரு கிளாஸ் இறக்கிறது பெட்டர் ஆப்ஷனு. ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ண நமக்கு தான் கற்றுக்கணும், நாம் தான் கற்றுக்கணும். மிச்சபடி பார்த்தீங்கன்னா வண்டி சும்மா அடிச்சு நொறுக்கிட்டு போகுது. இந்த லான்ச் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஒரு திருகுனதுக்கப்புறம் ஸோ ஒரு லான்ச் கண்ட்ரோல் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் இறங்கிட்டா சுத்தமாக விண்ட் கண்ட்ரோல்ஸ் இல்லை, லைட்டாக. மாடு வா. மை காட், எப்படி பாருங்க, பிரேக்கிங் பார்த்தீங்களா, செமையாக இருக்குங்க. ஓட்ட கண்ட்ரோல்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. குவிக் ஷிஃப்டர் ஆன். ஸோ கிளச் பிடிக்காமே நம்ம கீரும் மாற்றிக்கலாம். ஸோ குவிக் ஷிஃப்டர் ப்ளஸ் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம ஹிமாலயனில் இருக்குது, பட் அது அதுக்கு இந்த ஆர்பிஎம்மில் தான் இருக்கணும். இந்த ஆர்பிஎம்குள்ளே பண்ணால் தான் நமக்கு வர்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே அந்த மாதிரி இல்லை. அண்டு கிளச்சு ஸ்மூத்தாக இருக்குது. அண்டு ஆஸ் வெல் அஸ் கியர் ஷிஃப்டிங்ஸும் நல்லாயிருக்கு. ஏதோ கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரிலாம் எதுவும் இல்லை. பட் இந்த குவிக் ஷிஃப்ட் போடுறோம் இல்லை, ஸோ குவிக் ஷிஃப்ட் பண்ணுறது இப்போ போய்ட்டு இப்போ இறக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு சின்ன எஃபோர்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸ்மூத்து. ஸோ லாஸ்ட் டைம் ஒர்க்கில் இருக்கும்போது கூட ஒரு சூப்பர் பைக் ஓட்டும் போது அது கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருந்தது. ஸோ பட் இந்த பட்ஜெட்டுக்கு அந்த அளவுக்கு ஸ்மூத்னஸ் எதிர்பார்க்கக்கூடாது. பட் இருந்தாலும் ஸோ இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குது. ஸோ குவிக் ஷிஃப்ட் ப்ளஸ் இங்கேயே கொடுத்துருந்தது நல்லாயிருக்கு. ஸோ ஐ திங்க் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ அந்த ஃபீச்சர் இதுலேயே இருக்குன்றது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கொஞ்சம் புஷ் கொடுக்குற மாதிரி இருந்தது. மீன்ஸ் காலில் இது கொடுத்து பண்ணுற மாதிரி இருந்தது. பட் லோயர் எண்டு கொஞ்சம் ஒன்றும் இல்லை. நான் ஓகே கொஞ்சம் குறைக்கிற மாதிரி தான் இருக்குது. தட் மீன்ஸ் லோயர் எண்டுன்னு சொல்கிறது எப்படின்னா இன்ஜின் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம இஃப் இன் கேஸ் கொஞ்சம் லோயர் ஸ்பீடில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இது மாற்றி தான் ஆகணும். ஸோ கீர் குறைச்சி தான் ஆகணும் அப்படின்றது. ஸோ பட் ப்ரீவியஸ் இதுக்கு கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஓகேவாக இருக்குது, எனக்கு ஓகேவாக இருக்குது. பட் ஹிமாலயா கம்பேர் பண்ணும்போது செமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இதெல்லாம் குட்டி குட்டி பம்ப்ஸ்லாம் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம பம்பில் விடுறோம் அப்படின்றதே நமக்கு தெரியாத மாதிரி தான் போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ நம்ம மெயினாக இந்த பாலம் தான். ஏன்னா இந்த பாலத்தில் விடும்போது அந்த ஒவ்வொரு இதுக்கும் பம்பு டுப்புக்குன்னு. ஹேண்ட்லிங்லாம் நைஸ். ஓகே, லோயர் எண்ட்ஸில் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் டிஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. கீரிங்லாம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குங்க, செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பேசிக்கலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ரோடு தான் ஓட்டி பார்க்கணும். பட் நம்ம இப்போதைக்கு ஆஃப் ரோடு நமக்கு அவைலபிள் இல்லை. ஓகே, டேர்னிங் ரேடியஸும் நல்லாயிருக்கு. A few inches later. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஜஸ்ட் ஒரு 2 minutes நின்று எப்படி நமக்கு மாட்கள் ஹீட்டை மேனேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் நின்றுருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஜின் சுற்ற ஆரம்பிச்சிச்சு. ஸோ சுற்றி தான் இருக்காப்பில். ஸோ கொஞ்சம் ஹீட்டு டிஸ்போஷன்ஸ் கொஞ்சம் நல்லாவே தெரியுது. ஆக்சுவலாக நிற்கும் போது எனக்கு அனல் தொடையில். ஸோ இந்த இடத்துலலாம் நல்லாவே அனல் தெரியுது. ஸோ பட் 390cc போது ஸோ அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். ரைட்ஸில் கொஞ்சம் வைப்ரேஷன்ஸ் நமக்கு இப்போ எப்போ தெரியுது அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஜென்ரலாக ரைட் போயிட்டு இருக்கும்போது ஸோ நம்மளால் ஹீட்டை கொஞ்சம் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அது இல்லாமல் இப்போது சம்மர் வேறு, ஆல்ரெடி வெயில் கொளுத்துட்ருக்கு. இந்த கொளுத்துற நேரத்தில் பார்க்கும்போது ஸோ ஜென்ரலாக ஷூவு ஜீன் இப்படி போட்டிருக்கீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு பெருசாக பிரச்சனை எதுவும் தெரியாது. ஸோ பெருசாக எதுவும் உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் லைட்டாக ஏதோ அனல் கக்கிற மாதிரி ஒரு தெரியும் நமக்கு. ஸோ அது ஒன்று. ஸோ அண்டு இப்போ ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸோ
பம்ப்லலாம் விட்டு எடுத்து பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி விட்டு பார்த்தது வரைக்கும் ஸோ சஸ்பென்ஷன் வந்து பர்ஃபெக்டாகவே சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி சொல்லலாம் பர்ஃபெக்டாகவே சொல்ல முடியாது, பேசிக்காகவே பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ ஏன்னா இங்கே வந்து நமக்கு வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன்ஸ் வந்து யூஎஸ்டி சஸ்பென்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்றதுனால ஸோ ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் பின்னாடியும் பார்த்தீங்கன்னா சைடு மோனோஷாக் சைட் லிங்க்னு நினைக்கிறேன், லிங்க்ட சஸ்பென்ஷன்ஸ் அது பேர் சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா ஸோ கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். நம்மளோட இந்த 390 டியூக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சஸ்பென்ஷன்ஸ் தான். ஸோ இங்கேயுமே வந்து அட்ஜஸ்டபிள் தான், ப்ரீலோட அட்ஜஸ்டபிள் நினைக்கிறேன். ஸோ பேக்கில் ஸோ அப்படின்னு இருக்கிறதுனால சீட்டோட ஹைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. ஸோ ப்ரீவியஸ் ஜெனுக்கும் ஸோ இந்த ஜெனுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ சீட் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஐ திங்க் 235 mm நினைக்கிறேன். ஸோ பட் எனக்கு வந்து நல்லாவே ஹைட் எட்டுது, அது ஒன்று. ஸோ ஆக்சுவலாக எக்ஸாஸ்ட் வந்து நம்மளும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. பட் எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா 100 பில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக எனக்கு இப்படி பார்த்து தெரியல. ஸோ ஏன்னா நமக்கு இங்கே ப்ரீவியஸாக இங்கே இருந்தது அப்படியே 100 பில்லியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 100 பில்லியாக கொண்டு வந்ததுனால நமக்கு வந்து எக்ஸாஸ்ட்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம அந்த கொடுக்குற புஷ்ஷுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எஃபர்ட் இருக்கா, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் ஆஸ் வெல் அஸ் இதுக்கு வந்து ஒரு வேளை கீழே 100 பில் இருக்கிறதுனால தண்ணி அட்வென்ச்சர் பைக்கில் எப்படி தண்ணி இதாகிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி இவங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, எல்லா யூடியூபர்ஸும் அதான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் வாட்டர் ரைஸ் லெவலில் வந்து பெருசாக வந்து கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஒரே ஒரு யூடியூபர் மட்டும் மேபி நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து கவலைப்படுற மாதிரி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் அது எக்ஸாக்டாக எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு ஐடியா இல்லை. ஸோ மேபி ஸோ எனிவே நம்ம ஸ்பெக் வீடியோவில் பேசும்போது கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ அங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸ்பெக் வீடியோ மேலே போட்டிருக்கேன். ஸோ ஒரு வேலை போட்டிருந்தேன்னா மேலே போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஸோ இந்த விஷயம்லாம் வந்து இதில் வந்து பெரிய மாறுதல்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்ஜின்லையுமே கூட வந்து நிறைய மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே பழைய இதுலேருந்து எடுத்து போட்ட மாதிரி இல்லாமல் ஸோ புது நியூ இன்ஜின் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குமே இங்கே இந்த இடத்துல ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நியூ இன்ஜின் பார்த்தீங்கன்னா போனதை விட ப்ரீவியஸ் ஜென்னோட இந்த வாட்டி வந்து சிசி அதிகம், டார்க் அதிகம் அண்ட் பவர். ஸோ இன்ஜினில் மட்டும் சேஞ்சஸ் அப்படி பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அந்த டீத்லேயும் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஸோ முன்னாடி வந்து ஒரு டீத் அதிகமாகவும் பின்னாடி வந்து ஒரு டீத் கம்மியாகவும் கொடுக்கறதுனால ஸோ நமக்கு வந்து டார்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஷியோ வந்து இங்கே இந்த பைக்கில் இப்போ இதில் வந்து நியூ 390 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து புதுசு. ஆக்சுவலாக கரெக்டாக சொல்ல போனால் டிசைன் வைஸு எல்லா விஷயத்துலையுமே வந்து கம்ப்ளீட்டாகவே புதுசு தான் இது. ஸோ எதுவும் பழைய இதுலேருந்து எடுத்து வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இல்லை. ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாகவே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஈவன் நம்ம ப்ரொஜெக்ட் லைட்ஸாக இருக்கட்டும், விண்ட்ஷீல்ட்ஸாக இருக்கட்டும், இந்த டேங்க் இதாக இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா மெட்டல். ஸோ கேட்குதான்னு தெரியல. ஸோ இது வந்து மெட்டல். இங்கே ஃபைபர் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் இந்த இடத்துல ஃபைபர் கொடுத்துருக்காங்க. பட் பேசிக்காகவே வந்து மேலே வந்து மெட்டல். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம ஹிமாலயில் இருக்க ஒரு பல்காக இல்லாமல் கொஞ்சம் நேராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து இங்கே இந்த இடத்துல ஒரு நேராவாக கொடுத்துருந்தது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ நேராவாக கொடுத்ததுனால கூட நமக்கு வந்து இஃப் இன்கேஸ் கால் கீழே வைக்கணும்னா கூட கால் கொஞ்சம் நல்லா தாராளமாக கீழே வச்சுக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் தான் நமக்கும். ஸோ அண்ட் இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இங்கே வந்து இப்போ ரொம்ப வருஷமாக இருந்தால் லைட்ஸ்லேருந்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே எல்இடி லைட்ஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் சீட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ இங்கே கொஞ்சம் நார்மலாக லீன் பண்ணி போட்டிருக்காங்கன்னு. ஸோ அதே மாதிரி சீட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து இங்கே சிங்கிள் சீட்டட் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஒரு ஸ்டெப்பை தட் மீன்ஸ் பில்லியனுக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ராவாக கொடுத்த மாதிரி இருக்குது. அண்டு எனக்கு வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஸோ எதுவும் பெருசாக எனக்கு எதுவும் இது பண்ணியிருக்கலாம், இது மாற்றிருக்கலாமா அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. பில்லியனுக்கு பில்லியனை நினச்சி பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அண்டு கிராப்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாலிடாக கொடுத்துருக்காங்க. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ப்பாக இருக்கும் வண்டி. ஸோ பின்னாடி இருக்க எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா செம்ம ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எண்டில் வந்து கொஞ்சம் சின்ன பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இல்லை நீங்கள் ஒன்றும் லட்சமாக அப்படி போயிட்டு இப்படி ஒரு அமைங்கினா போதும், அப்படியே அமைக்கிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் வந்து பின்னாடி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கலாம். ஸோ அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்கலாம். ஏன்னா நம்ம ஆட்கள் தெரியாதனமாக அதில் கை வச்சிட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ அது ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ உடஞ்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் உடையாத மாதிரி தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் பேசிக்காக ஒரு புஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த புஷ்ஷில் வந்து அது ஈஸியாக மடங்குது. அண்டு பட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ சேம் ட்ரெடிஷ்னலாக இருக்க அதே பட்டன்ஸு. ஸோ நேவிகேஷன் கண்ட்ரோல்ஸு இப்போ இன்கேஸ் மாற்றுறோம் அப்படின்ற அதெல்லாமே நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு வந்து ஹசார்ட் லைட்ஸு அண்ட் இங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும். இங்கே வந்து மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க.
அண்ட் கஸ்டமைஸ் பட்டன்ஸ் தான் இது, பட் இப்போதைக்கு நமக்கு எதுவுமே கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஸோ தட்ஸ் இட் ஃபார் இந்த இதுலேருந்து, தட் மீன்ஸ் டிஸ்பிளேலேருந்து சொல்கிறேன். ஸோ டிஸ்பிளேலேருந்து பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பீடா மீட்ரு அண்டு கீர் பொசிஷனு, ஸோ இஃப் இன்கேஸ் ஏபிஎஸ் என்னபிள் அண்ட் ஆஃப், ஸோ டியூவல் ஏபிஎஸ் தான் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ ஆர்பிஎம், எவ்வளோ ஃபியூலு, டைமு, ஸோ இந்த மாதிரி டைம் லேப்ஸு, ஸோ அண்ட் கனெக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இது இண்டிகேட்டர்ஸ் மாற்றும் போது ஒரு சின்ன இது எஃபோர்ட் தெரியுது. தட் மீன்ஸ் மாற்றிட்டோம் அப்படின்றது வந்து ஒரு ஃபீட்பேக் கிடச்ச மாதிரியே இல்லை. ஓகே, இந்த இடத்துக்காக தான் வந்தது. ஓகே இந்த இடத்துல விடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியல் லெவல்லே ஒரு டாக் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் விஷயமே ஆக்சுவலாக இந்த வண்டியில். ஒரு நம்மளை ஒரு இழுத்துட்டு போகிற மாதிரியான ஒரு எஃபோர்ட் வந்து ஒரு எஃபோர்ட் போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆக்சுவலாக இப்போது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீட்பேக்ஸ் கிடைக்குது ஆக்சுவலாக, ஃப்ராங்காக சொல்லணும்னா. ஏன்னா இப்போ நம்ம விட்டு எடுக்கிறோம் அப்படின்றத உங்களுக்கே பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நார்மல் ரோட்ஸ் ஓகே, ஸோ இந்த மாதிரி விடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஆக்சுவலாக இது வந்து ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் தான் இல்லையா, ஸோ அதனால் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுல்லாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக இறக்கணும்னாலும் இறக்கிக்கலாம், ஃபுல்லாக ஏற்றுனாலும் ஏற்றிக்கலாம். நம்ம அதை பற்றி சஸ்பென்ஷன்ஸ் பற்றி பெருசாக கவலைப்பட தேவையில்லை. ஸோ அண்டு சொன்ன மாதிரி பிரேக்கிங்ஸு அல்டிமேட்டு. ஸோ ஒன்று இந்த நார்மலாக பைக்ஸ்லேயே வந்து பெஸ்ட்டு பிரேக் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரேக் தான். ஹிமாலயனோடவே நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இது. ஆனால் எனக்கு 2-3 நாள் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் இது மண் மட்டும்தான் இருக்குது ஆக்சுவலாக நமக்கு இங்கே. பெருசாக ஓட்டுற மாதிரி எதுவும் இல்லை. வேணா முடிஞ்ச இந்த மலையில் வேணால் ஏற்றி பார்த்துடலாமா? ஆக்சுவலாக மெயினாக எதுக்கு இன்சைடு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக. ஆனால் ஹீட் எக்ஸ்போஷர்ஸ் பயங்கரமாக தெரியுதுங்க, இல்லைன்னு சொல்லலை, சரியான ஹீட்டு. இந்த இடம்லாம் அப்படியே சுடுது. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது எதுவும் ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா நமக்கு. வண்டி ஃப்ரண்ட்லேருந்து ஃப்ரண்ட்லேருந்து சைட்லேருந்து பார்க்கும்போது வண்டி ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம கால் செட்டுமா அப்படின்னு மாதிரி தோணுது. ஆனால் ஏரியா உட்காந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ நல்லாவே இருக்குது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் இங்கே காட்ட வந்தது எதுக்குன்னா, இந்த நான் பேக்கில் சொன்னேன் இல்லையா, ஸோ இந்த பில்லியன் சீட்டு. ஸோ பில்லியன் சீட்டுக்கு வந்து இந்த போர்ஷர் வந்து எப்படி இருக்குன்றது எனக்கு கிளியராக தெரியல. பட் இந்த இடம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா கிராபிள்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி விஷயம் மேபி தெரில, பில்லியன் உட்கார வச்சா தான் தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னல, அதுவங்க ஒருவேளை தெரியாமல் இப்படி கை வச்சு ஏறினாங்கனாலே உடஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ் சொன்னேன் இல்லையா, ஸோ இண்டிகேட்டர் லைட்ஸ் வந்து இங்கேயும் மாற்றிருக்காங்க. அண்ட் இது வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி நைட் டைமில் பார்த்தா தான் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த ஒரு விஷயம். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ செம்ம ஷார்ப் அண்ட் எட்ஜஸாக கொடுத்துருக்காங்க. அது நக்கிள் கார்டு எல்லாமே ஓகே சாலிடாக இருக்குது. இப்போ கூலண்ட் டெம்பரேச்சர் இஸ் ஹை. இப்போ நான் மிஞ்சி போனால் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருப்பேன், ஆனால் நல்லா ஓட்டினேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ கூல் ஆக்கணும் நம்மளால். இதை நல்லா பார்த்து நிப்பாட்டுவோம். கிட்டத்தட்ட எல்லா டீல்ஸும் நான் ஃபில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா டீல்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கம்பெனியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் சொல்கிற மாதிரி தான், ஆல்வேஸ் ரைட் வித் சேஃப்டி கீஸ் அண்ட் ஹெல்மெட். ஸோ பாய்.